தோனியின் ரோல் இதுதான். அந்த சூழல் வந்தால் தல தரிசனம் நிச்சயம். சிஎஸ்கே கோச் பிளம்மிங் ஓபன் டாக். சிஎஸ்கே அணியின் நட்சத்திர வீரர் தோனியின் காயம் குறித்தும் அவரின் ரோல் குறித்தும் பயிற்சியாளர் பிளம்மிங் விளக்கமளித்துள்ளார். IPL தொடரின் 59வது லீக் போட்டியில் குஜராத் அணியை எதிர்த்து சிஎஸ்கே அணி விளையாட உள்ளது. அகமதாபாத் மைதானத்தில் நடக்கும் இந்த போட்டியில் இரு அணிகளும் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். சிஎஸ்கே அணி இந்த போட்டியில் வென்றால் பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பு இன்னும் பிரகாசமாகும். ஆனால் நட்சத்திர வீரர்களின் காயம் ரசிகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் நட்சத்திர வீரர் தோனி காயமடைந்த போதும் நம்பர் 9 களமிறங்க வேண்டிய நிலையில் உள்ளார். இந்த சீசனில் தோனி இதுவரை எதிர்கொண்டுள்ள 49 பந்துகளில் 110 ரன்களை விளாசியிருக்கிறார். இதனால் தோனியின் நம்பர் 6 பேட்டிங் வரிசையில் ஜடேஜாவிற்கு முன்பாக களமிறங்க வேண்டும் என்று பலரும் கூறி வருகின்றனர். இதுகுறித்து சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளர் பிளம்மிங் பேசுகையில், தோனியின் பேட்டிங் வரிசை குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் அது போட்டியின் சூழல் குறித்து முடிவு செய்யப்படும். கடந்த ஆண்டு தோனியின் கால்களில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அதிலிருந்து தோனி முழுமையாக குணமடையாததால் அவரின் வேலை பளுவை குறைத்தே வைத்திருக்கிறோம். அவரால் 3 முதல் 4 ஓவர்கள் வரை மட்டுமே பேட்டிங் செய்ய முடியும். விக்கெட் கீப்பிங்கை பொறுத்தவரை தோனியால் எளிதாக சமாளிக்க முடிகின்றது. அதற்கு மேல் அவரின் வேலை பளுவை அதிகரித்தால் அடுத்தடுத்த போட்டியில் தோனியால் களமிறங்க முடியாத நிலை உருவாகும். சிஎஸ்கே அணியின் மாற்று விக்கெட் கீப்பராக ஆரவல்லி அவிசாஷ் இருக்கிறார். அவரும் சிறந்த வீரர் என்றாலும் அவர் தோனி கிடையாது. ஏனென்றால் புதிய கேப்டனாக ருதுராஜிற்கு ஆலோசனை வழங்குவதும் தோனியின் ரோல்தான். தோனிக்கு என்று பிரத்யேக திட்டங்கள் வைத்துள்ளோம். விக்கெட்டுகள் வீழ்ந்தால் நிச்சயம் தோனி வருவார் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் சேசிங்கின் போது கடைசி 4 ஓவர்களில் ஓவருக்கு 20 ரன்கள் எடுக்க வேண்டிய நிலை வந்தால் தோனியை நிச்சயம் மேல் வரிசையில் களமிறக்குவோம். கடைசி நேரத்தில் தோனியால் தாராளமான சிக்ஸரும் பவுண்டரியும் விளாச முடியும் என்று தெரிவித்துள்ளார். பிளே ஆஃப் செல்ல போகும் 4 அணிகள் இவங்கதான். டாப் அணிகளுக்கு ஆப்பு வைத்த டெல்லி RCB. 2024 IPL தொடர் அதன் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றது. இன்னும் 12 லீக் போட்டிகளே மீதம் உள்ளன. இந்த நிலையில் பிளே ஆஃப் சுற்றுக்கு எந்தெந்த அணிகள் முன்னேறும், பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற 10 அணிகளுக்கும் எத்தனை சதவீத வாய்ப்பு உள்ளது என்கின்ற புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது. அதன்படி பார்க்கும் பொழுது மும்பை இந்தியன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய 2 அணிகளும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்துள்ளன. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய 2 அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பை உறுதி செய்துள்ளன. மீதமுள்ள 2 இடங்களுக்கு 3 அணிகள் கடும் மோதலில் ஈடுபட உள்ளன. இதுவரை நடந்த போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய அணிகள் 12 போட்டிகளில் 8 புள்ளிகள் மட்டுமே பெற்றுள்ளன. இதையடுத்து 2 அணிகளுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்துவிட்டன. அதேபோல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் தாங்கள் ஆடிய 11 போட்டிகளில் 8 போட்டிகளில் வெற்றி பெற்று 16 புள்ளிகள் பெற்று முதல் 2 இடங்களை பிடித்துள்ளன. இந்த 2 அணிகளும் இனிவரும் போட்டிகளில் தோல்வி அடைந்தாலும் கூட பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும். அடுத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தான் ஆடிய 12 போட்டிகளில் 7 வெற்றிகள் பெற்று 14 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. இந்த அணி பிளே ஆஃப் செல்ல 93.8% வாய்ப்பு உள்ளது. ஹைதராபாத் அணி தனக்கு மீதமுள்ள 2 போட்டிகளில் ஒரு போட்டியில் வென்றால் மிக உறுதியாக முன்னேறும். ஒருவேளை 2 போட்டிகளிலும் தோல்வி அடைந்தால் கூட நெட் ரன் ரேட் அடிப்படையில் முன்னேற அதிக வாய்ப்பு உள்ளது. அடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 11 போட்டிகளில் 6 வெற்றிகள் பெற்று 12 புள்ளிகளுடன் 4வது இடத்தில் உள்ளது. இந்த அணிக்கு 73.4% பிளே ஆஃப் வாய்ப்பு உள்ளது. அதன்படி இன்னும் ஒரு போட்டியில் வெற்றி பெற்று அதிக நெட் ரன் ரேட் வைத்திருந்தால் சிஎஸ்கே அணி நிச்சயம் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிவிடும். அடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் ஆகிய 2 அணிகளும் 49.5% வாய்ப்பை வைத்துள்ளன. இந்த 2 அணிகளுக்கும் பிளே ஆஃப் செல்ல சரிசமமான வாய்ப்பு உள்ளது. ஒருவேளை சிஎஸ்கே அணி அடுத்து வரும் 3 போட்டிகளில் மோசமான தோல்விகளை சந்தித்தால் டெல்லி மற்றும் லக்னோ அணிகளுக்கு பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து பெங்களூரு மற்றும் குஜராத் அணிகளுக்கு மிகச் சிறிய வாய்ப்பு உள்ளது. பெங்களூரு அணிக்கு 16.4% வாய்ப்பும் குஜராத் அணிக்கு 7.8% வாய்ப்பும் உள்ளது. 2024 IPL தொடரின் பிளே ஆஃப் வாய்ப்பு சதவீதம் இன்னும் 12 லீக் போட்டிகள் மீதமுள்ள நிலையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 100, ராஜஸ்தான் ராயல்ஸ் 100, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 93.8, சென்னை சூப்பர் கிங்ஸ் 73.4,
டெல்லி கேபிட்டல்ஸ் 49.5, லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் 49.5, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு 16.4, குஜராத் டைட்டன்ஸ் 7.8, மும்பை இந்தியன்ஸ் 0, பஞ்சாப் கிங்ஸ் 0.